அனைவருக்கும் வணக்கம். புது ஒரு வீடியோக்கு எல்லாரையும் வரவேற்கிறோம். இப்போ நம்ம தொடர்ந்து கொண்டிருப்பது எதனால் நம்ம கல்ச்சர் ஃபெயில் ஆகிறது. அப்போ அதில் போயிட்டு இருக்கிறது வாட்டர் பேராமீட்டர். வாட்டர் பேராமீட்டரில் இப்போ நம்ம பிஹெச், அமோனியா, இந்த மாதிரி ஹைட்ரஜன் சல்ஃபைடு, நைட்ரேட் இதெல்லாம் நம்ம சொல்லிட்டேன். நெக்ஸ்ட்டு நம்ம கல்ச்சர் ஃபெயில் ஆகிறதுக்காக காரணங்கள் நம்மக்கிட்ட இருக்கிற வாட்டர் பேராமீட்டர் நம்ம ஒழுங்காக எடுத்துகிட்டு போகலைன்னா நமக்கு கல்ச்சர் ஃபெயில் ஆகிடும். அப்போ வாட்டர் பேராமீட்டர் எல்லாமே நமக்கு நல்லா தெரிஞ்சிருக்கணும். அது ஆப்டிமல் லெவல் என்ன, அது எப்படி ஒரு வாட்டர் பேராமீட்டர் இன்னொரு வாட்டர் பேராமீட்டரோட அது கலந்துட்டு இருக்கும்போது அதோட காண்டாக்ட், இப்போ பிஹெச் இவ்வளோ இருந்தால், டெம்பரேச்சர் இவ்வளோ இருந்தால், அமோனியா இவ்வளோ இருந்தால், டிஓ லெவல் எப்படி இறங்கும், இங்கே ஏறும். இது எல்லாம் வாட்டர் பேராமீட்டர் எல்லாமே ஒன்றுக்கு ஒன்று சம்பந்தமான பெற்றது. அப்போ அந்த சம்பந்தமான என்னென்ன முறையில எல்லாம் இது காண்டாக்ட் இருக்குது அதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும். அது நம்ம ஒரு கல்ச்சர் எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லுவோம். அந்த கல்ச்சர் எக்ஸ்பீரியன்ஸ் போகும்போது ஆட்டோமேட்டிக்காக இது நமக்கு மூளையில் ஏறும். இப்போ நம்ம என்ன செய்யணும்னா, என்ன வாட்டர் பேராமீட்டர் எல்லாம் இருக்குது இறால் சம்மந்தமான, இறால் ஃபார்மிங்கில் இன்ன வாட்டர் பேராமீட்டர் நம்ம பார்த்து தான் ஆகணும், கம்பல்சரி. இப்போது என்னை பொறுத்த வரைக்கும் நாங்கள் எல்லாம் டோட்டலாக ஒரு 31 வாட்டர் பேராமீட்டரு நம்ம ஃபார்மில், நம்ம லேப் டெஸ்ட்லேயும் நம்ம ஃபார்மில் வச்சுருக்கிற எக்யூப்மெண்ட்ஸ்லேயும் நம்ம டெஸ்ட் பண்ணி அதோட ரிசல்ட் எடுத்துகிட்டு தான் நம்ம கல்ச்சர் ஒழுங்காக எடுத்துகிட்டு போவோம். அதாவது கம்பல்சரி நம்ம ரெகுலராக ஒரு 15 வாட்டர் பேராமீட்டர் நம்ம பார்த்து தான் ஆகணும். 15 ஒரு பேலன்ஸ் இருக்கிற ஒரு நம்ம 31ல் பேலன்ஸ் இருக்கிற அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் இல்லை. ஆனால் அதுவும் பார்க்கணும். டெய்லி பார்க்க வேண்டிய வாட்டர் பேராமீட்டர் இருக்குது. வாரத்துக்கு ஒரு நாளாவது, மினிமம் வாரத்துக்கு ஒரு நாளாவது பார்க்க வேண்டியது இருக்குது. அப்போ அந்த மாதிரி இதெல்லாம் நம்ம கரெக்டாக செஞ்சுட்டு போனால் நமக்கு ஒழுங்காக நல்ல கல்ச்சர் எடுக்கும். நம்ம ஃபெயிலியரில் இருந்து வெளியில் வந்துடும். இப்போ நம்ம சொல்ல போகிறது ஃபெயிலியர் நடக்கிறது காரணங்கள் என்ன, அதுதான் முக்கியமான ஒரு டாப்பிக்கு. அந்த முக்கியமான டாப்பிக்கில் பார்ட்டு இது ஒரு பார்ட்டு வாட்டர் பேராமீட்டர். இப்போ நான் சொல்ல போகிறது சலினிட்டி அண்ட் ஆல்கலினிட்டி. இந்த 2 வாட்டர் பேராமீட்டரும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். இப்போ நமக்கு தெரியும், நான் ஷ்ரிம்ப் ஃபார்மிங்கில் உப்பு தண்ணி வேணும்னு சொல்லியிருக்கு. ஆனால் நன்னீர்லேயும் இறால் வளர்க்குறாங்க. அப்போ அதை பற்றி கொஞ்சம் சொல்லி கொடுக்குறேன். அதாவது உப்பு தண்ணி தான் இறாலுக்கு நல்ல சர்வைவ் கிடைக்கிறதுக்கும், நல்ல க்ரோத்துக்கும், நல்ல சாப்பாட்டுக்கும், நல்ல எல்லாம் நல்லபடியாக போகிறதுக்கு உப்பு தண்ணி தான் நல்லது. ஆனால் ஒரு சில இடங்களில் இது நன்னீரில், அதாவது நல்ல தண்ணியிலே வளரும். அது எப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். அதாவது இப்போது கேரளா, தமிழ்நாடு, கேரளாவில் இருக்கிற நல்ல தண்ணின்னா அது மினரல்ஸ் ரேஷியோ கம்மியான தண்ணி. தமிழ்நாட்டில் இருக்கிற நல்ல தண்ணின்னா மினரல்ஸ் ரேஷியோ கொஞ்சம் இருக்கும். அதாவது கால்சியம், மக்னீசியம், பொட்டாசியம் அந்த மாதிரி மினரல்ஸ் கொஞ்சம் இருக்கும். அதுக்கு நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். அதாவது நீங்கள் கேரளா ஆளுங்கள் சென்னையிலையோ இல்லைன்னா தமிழ்நாட்டில் வேறு ஏதாவது இடத்துல, சென்னை மாதிரி உள்ள இடத்துல, கடல் பக்கம் உள்ள இடத்துல போய் ரூம் எடுக்கும், லாட்ஜில் போய், இல்லைன்னா ஃப்ரெண்ட்ஸு வீட்டில் போய் தண்ணியை கையில் சோப்பு போட்டு கழுகும்போ இல்லைன்னா குளிக்கும்போ அந்த நுரை கம்மியாக இருக்கும். கேரளா தண்ணியில் அவரோட வீட்டு தண்ணியில் குளிக்கும்போது சோப்பு போட்டால் நுரை அதிகமாக இருக்கும். இது என்ன வித்தியாசம்னா, அது தண்ணியோட மினரல்ஸ் ரேஷியோவில் இருக்கிற வித்தியாசம். அதான் நம்ம குடித்து பார்த்தோன்னா தமிழ்நாடு தண்ணிக்கு கொஞ்சம் கட்டியாக இருக்கும், கொஞ்சம் ஹார்டாக இருக்கும். அது என்னன்னா, தமிழ்நாடு தண்ணியில் கொஞ்சம் மினரல்ஸ் அதிகம் இருக்கும். கால்சியம், மக்னீசியம் அந்த மாதிரி மினரல்ஸ் கொஞ்சம் அதிகம் இருக்கும். ஆனால் டேஸ்ட் பார்த்தா உப்பு கிடைக்காது. உப்பு டேஸ்ட் இல்லை, நன்னீர்னு சொல்லுவோம். ஆனால் மினரல்ஸ் அதுதான் நம்ம கல்ச்சருக்கு தேவை. அதாவது தமிழ்நாட்டில் நன்னீர் கல்ச்சரில் 0 PPTயில் இறால் வளர்க்குறத பார்த்துட்டு நீங்கள் கேரளாவுக்கு போய் நன்னீரில் இறால் வளர்க்குறது பார்த்துட்டின்னா நீங்கள் கண்டிப்பாக ஃபெயில் ஆகிடும். ஆனால் கேரளா தண்ணியில் மினரல்ஸ் ரேஷியோ கம்மி. இப்போ நம்ம என்ன புரியணும்னா, இந்த இறால் வளர்க்குறதுல மினரல்ஸுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். அதுக்கு தான் நம்ம சலினிட்டின்னு சொல்லுவோம். அதாவது சலினிட்டி
பிபிடிக்கு ஏற்ற விதமான மாறிட்டே இருக்குது. இப்போ ஒரு பிபிடியில் சலினிட்டியில் இருக்கிற மினரல்ஸ் ரேஷியோ இல்லை 5 பிபிடியில் 5 பிபிடியில் மினரல்ஸ் ரேஷியோ வித்தியாசமாக இருக்கும். ஆனால் பிபிடி சேஞ்ச் ஆகிறது மினரல்ஸ் ரேஷியோ வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதுக்கு ஒரு சார்ட் ஒன்று வச்சுருக்கு. இத்தனை பிபிடிக்கு இத்தனை கால்சியம், இத்தனை மக்னீஷியம், இத்தனை அது வந்து எல்லாம் இங்கே சொல்கிறதுக்கு டைம் இல்லை. அது வந்து சார்ட் வேணும்னா கூகுளில் நீங்கள் டைப் பண்ணி கொடுத்தோன்னா அவர் வந்து பிரிண்ட் அவுட் கொடுக்கும். இல்லைன்னா நீங்கள் வந்து இந்த விக்கிபீடியா எல்லா இடத்துலையும் கிடைக்கும். அது ஒன்றும் பெரிய பிரச்சனை கிடையாது. இது வந்து நீங்கள் மனசில் வந்து இது வச்சுக்கணும். சலினிட்டின்னா இது. இப்போ வந்து இதுதான் சொல்ல வந்தேன். சலினிட்டி இந்த மினரல்ஸை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து அது கரெக்டான ஆட் பண்ணி கொடுத்துட்டுன்னா அது வந்து நமக்கு நல்ல கல்ச்சர் எடுக்கிறதுக்கு நல்ல யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சலினிட்டியை பொறுத்த வரைக்கும் மினிமம் பேஸ் நாலேஜ் இது மனசில் வச்சுக்கணும். ஓகே. நெக்ஸ்ட்டு வந்து ஆல்கலினிட்டி. இந்த ஆல்கலினிட்டின்னா ஒரு பஃபரிங் ஜோன். அதாவது வந்து ஆல்கலினிட்டி ஒரு 80லேருந்து ஒரு 225 வரைக்கும் ஷ்ரிம்ப் ஃபார்முக்கு நல்லா இருக்கும். ஒரு 100லேருந்து 200க்குள்ளே இருந்தாலும் நல்லா இருக்கும். ஆனால் இந்த ஆல்கலினிட்டி கடுமையாக இருந்தால், அதாவது 80 கீழே ஒரு 70, 65 இருந்தால் நமக்கு ஆல்கலினிட்டி ஏற்றுறதுக்கு சோடியம் பைகார்பனேட்டு அது மாதிரி நம்ம லைம் இதெல்லாம் சேர்க்கும் போதே ஆல்கலினிட்டி கொஞ்சம் கொஞ்சம் ஏறி வரும். ஆனால் ஆல்கலினிட்டி வந்து ரொம்ப அதிகம் இருக்குது. 400, 450, 500 அந்த மாதிரி இருக்கிற தண்ணி இருக்குது. அந்த தண்ணியிலே கல்ச்சர் பண்ணது ரொம்ப ரொம்ப கஷ்டம். அதாவது ஆல்கலினிட்டி கம்மி ஆகிறது வந்து ரொம்ப கஷ்டம். கஷ்டம்னா அது கம்மி ஆகாது, அவ்வளோ கம்மி ஆகாது. ஆனால் கம்மி ஆகலாம். அதுக்கெல்லாம் வந்து நிறைய காசு செலவாகும், ஸ்ட்ரெஸ் லெவலு போகணும். ஆனால் வந்து இப்போது ஆல்கலினிட்டி கம்மி ஆக்கிறதுக்குள்ள ஐடியா என்னென்னா, ஆல்கலினிட்டி 500 இருக்கிற ஒரு இடத்துல இந்த 0 பிபிடி தண்ணி இருந்தால் அதில் வந்து ஆல்கலினிட்டி கம்மியாக இருக்கும். அந்த தண்ணி மிக்ஸ் பண்ணிடுச்சுன்னா உங்களுக்கு வந்து ஆல்கலினிட்டி கம்மியாகும். பாதி பாதி. இப்போ 500 ஆல்கலினிட்டி இருக்கிற ஒரு இடத்துல இப்போது நீங்கள் போட்டு இதில் வந்து 500ல் இருந்து பாதி நல்ல ஃப்ரெஷ் வாட்டர் போட்டிங்கன்னா ஆல்கலினிட்டி பாதி ஆகும். ஆனால் ஆல்கலினிட்டி பாதியாகவும் அது மினரல்ஸ் ரேஷியோ எல்லாம் கம்மியாகும். ஹார்ட்னஸ் அது இது எல்லா பேராமீட்டரும் மாறிடும். அப்போ நம்மளுக்கு வந்து என்ன செய்யணும்னா, நம்ம கரெக்டான ஆல்கலினிட்டி கரெக்டான இருக்கிற ஒரு இடம் கண்டுபிடிச்சி அந்த இடத்துல தான் அதாவது நான் அதான் சைட்டு செலெக்ஷனில் நம்ம தண்ணீரில் வந்து இம்பார்ட்டன்ட் சொல்லிடல. இப்போ சைட்டு செலெக்ஷனில் தண்ணிக்கு வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். அப்போ ஒரு சைட்டு நம்ம கல்ச்சருக்கு எடுக்கிறதுக்கு முன்னாடி அந்த சைட்டில் தண்ணி வந்து லேப் டெஸ்ட்டு கொடுக்கறது மெத்தடெல்லாம் நான் சொல்லி கொடுத்துருந்தேன். 3 போட்டிலில் எடுத்து நல்ல லேபை தேடி பிடிச்சி அங்கே அந்த இடத்துல இருந்து இந்த ஆல்கலினிட்டி, சலினிட்டி இந்த மாதிரி இருக்கிற மொத்த வாட்டர் பேராமீட்டரும் ஒன்றொன்னா எப்படி எப்படி அது வந்து காண்டாக்ட் இருக்குது, அது மாதிரி இதில் வந்து நமக்கு ஏதாவது இங்கே கல்ச்சர் பண்ணுறதுக்கு ஏதாவது பிரச்சனையா இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்போ அந்த டைமில் இந்த ஆல்கலினிட்டி பார்த்துருக்கணும். ஆல்கலினிட்டி ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். அப்போது இதனால் இப்போ ஆல்கலினிட்டி நான் வந்து ஒரு ஆல்கலினிட்டி 450 மேலே இருக்கிற ஒரு இடத்துல நான் கல்ச்சர் எடுக்கும்போது நான் பெரிய சயின்டிஸ்ட்டு இந்த ஷ்ரிம்போட ஜீனியஸான இந்தியாவில் இருக்கிற நிறைய ஆள்கிட்ட நான் வந்து இந்த சஜஷன் கேட்டேன். என்ன சார் இப்போ 450 மேலே ஆல்கலினிட்டி இருக்குது, இந்த ஏரியாவில் நம்ம கல்ச்சர் பண்ணதுக்கு நமக்கு முடியுமா, இல்லைன்னா ஏதாவது ஸ்ட்ரகிளுக்கு போயிடணும். அப்போ அவர் என்ன சொன்னேன்னா, சார் வேறு இடத்துக்கு போயிடுங்க, அந்த இடத்துல பண்ணாத, இந்த இடம் மாற்றிடுங்க. நமக்கு வந்து வேறு இடம் நல்ல இடம் கிடைக்கவில்லை, நம்ம எதுக்கு ஸ்ட்ரகிள் பண்ணிக்கிட்டு நம்ம ஒரு ஃபார்மிங் எடுத்து போகணும். அதனால தான் நான் மறுபடியும் சொல்கிறது, நம்ம ஆல்கலினி மட்டும் இல்லை, எந்த வாட்டர் பேராமீட்டரில் நமக்கு வந்து ஈஸியாக வந்து நமக்கு வந்து கண்ட்ரோல் பண்ணி போகிற மாதிரி வாட்டர் பேராமீட்டர் சேஞ்ச் ஆகிடுச்சின்னா பிரச்சனை இல்லை. இப்போ இந்த ஆல்கலினிட்டி எல்லாம் வந்து கம்மி ஆகிறதுக்கு வந்து அசிடிக்கான ஐட்டம்ஸ் வந்து நிறைய போட்டு அதில் வந்து இந்த கம்மி பண்ணிக்கிட்டு அது வந்து ஆனாலும் அது வந்து சரி வராது, அது நம்மளை கையில் நிற்காது. அப்போ அது வந்து பெரிய பெரிய பிரச்சனைகள், வேறு பிரச்சனைகள் கொண்டு வந்து கொடுக்கும் நமக்கு. அதனால் இந்த சலினிட்டி, ஆல்கலினிட்டி பொறுத்து நீங்கள் வந்து இந்த இதில் வந்து நீங்கள் கவனமாக இருக்கணும். நீங்களும் ஓனாக வந்து
வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் நீங்கள் வந்து கமெண்டில் கேளுங்க. நான் வந்து இப்போ வந்து என்னென்னா, நிறைய ஆளுங்க நம்ம ஃப்ரெண்ட்ஸு வந்து சொல்கிறது வந்து, நீங்கள் வீடியோ வந்து அரை மணி நேரம் போடாதே, 10 மினிட்டு 12 மினிட்டு அது போட்டிருந்தால, அதனால தான் நான் இந்த வந்து அதிகம் லாக் வராத மெயின் பாயிண்ட் மட்டும் சொல்லிவிட்டு நான் வீடியோ க்ளோஸ் பண்ணுறேன். ஓகே, அடுத்த வாட்டர் பேராமீட்டரில் நாளைக்கு பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ.